20வது ஸ்லோகம். தௌர்பாக்யேன ஆத்மனஹ லோகே விஸ்ருதா துர்பக இதி சா யா துஷ்டா ராஜர்ஷயே து விருத அதாது பூரவே வரம். தௌர்பாக்யேனாத்மனோ லோகே விஸ்ருதா துர்பகேதி சா யா துஷ்டா ராஜர்ஷயேது ருதாதாத் பூரவே வரம். நாரத மகர்ஷி பிராச்சீன பர்ஹிஸுக்கு யயாதியோடு 5வது പുത്രനാன യയാതിക്ക് ശർമിഷ്ഠേല ജനിച്ച പുത്രനാன പൂരുവോട് കഥയും ഇങ്ങ കോടുപോട്ട് ചൊല്ലിണ്ടാക്കും இந்த ശ്ലോകം. துர்பக இதி துர்பக அப்படின்னாக்கும் அந்த காலத்தோடு புத்திரியோடு பேரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்கோம் பிராச்சீன பர்ஹிஸ் ராஜாவே அப்படின்னு நாரத மகர்ஷி சொல்றார். சா அவள் இருக்காளே அந்த துர்பகை, அதிஷ்டமில்லாதவள், ஆரும் அவளை ஸ்வீகரிக்கலையே, அப்படி இருக்கிற அவள் லோகே இந்த உலகத்துல விஸ்ருதா ரொம்ப ரொம்ப எல்லாரும் பேசக்கூடினவளாயிட்டா. அவளோட பேரு எல்லாருக்கும் தெரியற அளவுக்கு அவளுக்கு ஒரு புகழ் கிடைச்சது. அதுக்கான காரணத்தை நான் சொல்றேன், கேளுங்கோம் ராஜாவே அப்படின்னாக்கும் நாரத மகர்ஷி பிராச்சீன பர்ஹிஸு கிட்ட சொன்னது. யயாதியோடும் புத்திரனான புருவோடும் கதைய இங்க கோடு போட்டு காட்டுறார். ஆத்மனஹா அவளோடு அந்த துர்பகையோடு தௌர்பாக்யேனா அதிஷ்டமில்லாத காரணத்தாலேயாக்கும் அவளுக்கு புகழ் அப்படிங்கிறதே வந்து சேர்ந்தது. யா அவளை விருதா ஒருக்கா பூரு அப்படிங்கிற ராஜா ஸ்வீகரிச்சோன உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சுயமா தீர்மானம் பண்ணி அவளை ஸ்வீகரிச்சோன துஷ்டா ரொம்ப ரொம்ப குஷியான அவள் ராஜர்ஷயேது பூரவே ராஜர்ஷியான அந்த பூருவுக்காகட்டும் வரம் அதாவது நிறைய வரங்களை கொடுத்தா. സ്വമനസോട് കൂടിയിട്ട് ആരും ഫോഴ്സ് பண்ணாதக்காக்கும் யயாதிபுத்திரனான புரு ஜரை அப்படிங்கிறவளை സ്വീകരിച്ചത്. அப்பாவோடு வார்த்தக்கியத்தை സ്വീകരിച്ച് அப்பாவை யௌவனமாக்கிறதுக்காயிட்டு அவர் அப்படி செஞ்சார்.
அப்பாவுக்கு யௌவனம் கிடைக்கிறதுக்காயிட்டு தன்னோட யௌவனத்தை அப்பாவுக்கு கொடுத்தார். அப்பாவோட வார்ദ്ധக்கியத்தை സ്വമേധയാ ആരും കമ്പൽ பண்ணாதக்கு സ്വീകരിച്ചാர். അതാക്കും ഇങ്ങ നാരദ മഹർഷി சொன்னது. இந்த புருவோடு பிரவൃத்தியில குஷியான ஜரை பலவித வரங்கள் அவருக்கு கொடுத்துண்டு அவரை ഭർത്താവായിട്ട് സ്വീകരിച്ച இந்த ஜரையோட அனுகிரகத்தாலேயே இந்த புரு சக்கரவர்த்தியாயிட்டும் தீர்ந்துட்டார் இருக்கா. அந்த அளவுக்கு இவள் புகழ் பெற்றா அப்படின்னாக்கும் நாரத மகர்ஷி இங்க சொன்னது. இதை தெரிஞ்சுக்கணுமானா நமக்கு யயாதியோடும் புருவோடும் கதைய ஷார்ட்டாயிட்டு தெரிஞ்சாதான் இந்த மகிமையை நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். அசுரகுரு சுக்ராச்சாரியர், அசுரகுருவான சுக்ராச்சாரியர் அவரோடு அந்த ஒரு குருஸ்தானம் அப்படிங்கிறது அசுரர்களுக்காக்கும் உள்ளது. ரிஷபர்பாவோட ராஜ்யத்தில், அந்த ராஜ்யத்தில் இருக்கிற ராஜாவோட பேராக்கும் ரிஷபர்வா. அந்த ரிஷபர்வாவோட ராஜ்யத்தில் ராஜாவுக்கு எல்லாவித உபதேசங்களையும் கொடுத்துண்டு அந்த ராஜ்யத்தில் புத்திரியோடு கூடிட்டு வாழ்ந்துருந்தார் சுக்ராச்சாரியர். புத்திரியோடு பேராக்கும் தேவயானி. அசுர ராஜாவான ரிஷபர்வாவோடு புத்திரியும் அங்க இருந்தா. ஷர்மிஷ்டை அப்படின்னாக்கும் பேரு. ദേവയാനിക്കും ശർമ്മിഷ്ഠയ്ക്കും ഒരേ വയസ്സാക്കും പ്രായം. അതിനാൽ അവ പരസ്പരം വിളയാടി മകിழ்ந்துണ്ടാക്കും அங்க வாழ்ந்துருந்தா. ரெண்டு பேரும் ரொம்ப தோழிகளாயிட்டு இருந்தா. ஒருக்கா ரெண்டு பேரும் குளிக்கிறதுக்கு மந்தாகினி நதிக்கு போனா. அந்த நதி தீரத்தில வஸ்திரங்கள் எல்லாம் அவுத்து வச்சு பூர்ண நഗ്നர்களாயிட்டு வஸ்திரமொന്നും போட்டுக்காதைக்கு அந்த நதிக்குள்ள இறங்கி குளிச்சா. காற்றில வஸ்திரங்கள் இப்படி நாலு பக்கத்துக்கும் பறந்தது. ஓரோ வஸ்திரங்கள் ஓரோ இடத்துக்கு பறந்து போச்சு. குளிச்சு முடிச்சு முதல்ல நதிக்கரைக்கு ஏறி வந்த தேவயானி வஸ்திரத்தை தேடினோன கையில கிடைச்சது சர்மிஷ்டையோடு வஸ்திரமாக்கும். നാണം മറக்கிறதுக்கு വേണ്ടിയിട്ട് പെട്ടെന്ന് அந்த വസ്ത്രത്തെ എടുത്തിട്ട് ഉടുത്തിണ്ട. ராஜாவோடு புத்திரியாக்கும் சர்மிஷ்டை. ரிஷபர்வா அப்படிங்கிற ராஜாவோடு புத்திரி. குரு புத்திரியாக்கும், அதாவது தாபச புத்திரியாக்கும் ദേവയാനി. രാജപുത്രിയാണ് തന്നോട് വസ്ത്രത്തെ தன்னோடு ராஜகொட்டாரத்தில் குருவாயிட்டு இருக்கிற குருவோடு புத்திரி எடுத்து போட்டுண்டோன. அதை பார்த்துட்டு கோபத்தில் ஜொலிச்ச சர்மிஷ்டை. பலதும் சொல்லி தேவயானியோடு மனசை கீறி முறிச்சா. இன்சல்ட் பண்ணினா ரொம்ப தேவயானிய. தேவயானி போட்டு இருந்த சர்மிஷ்டையோடு வஸ்திரங்களை பலமாயிட்டு சர்மிஷ்டை அழிச்செடுத்தா. എന്നിട്ട് പൂർണ്ണ നഗ്നയാക്കിയിട്ട് പക്കത്തിൽ ഇരുന്ന പൊട്ടക്കിണത്തുക്കുള്ള പാഴുംകിണത്തുക്കുള്ള ദേവയാനിയെ പിടിച്ച് തള്ളിവിട്ട. എന്നിട്ട് തന്നോട് തോഴികളോടുകൂടെ രാജധാനിക്ക് തിരുമ്പി പോരാ ശർമ്മിഷ്ഠ.
രാജപുത്രിയോട് തോഴികളാക്കും കൂടെ ഉള്ളത്. അപ്പൊ അവൾക്കും എന്താ ദേവയാനിയെ കാപ്പാത്തണമെന്ന് ഇരുന്നാലും അവൾക്ക് ഒന്നും ചെയ്യാൻ പറ്റാതെ അന്തൊരു നിലമേല അവളും പിന്നാലെയേ പോന. ദേവയാനി அந்த കിണத்துக்குள்ள படுத்துண்டு சத்தமா அழுதா. ആരാതും வந்து காப்பாத்துங்கோம் அப்படின்னு சொல்லிண்டு. அது வழியா அந்த டைமில மிருகங்களை வேட்டையாடுறதுக்கு வந்த நாயாட்டுக்கு வந்த நகுஷபுத்திரன் யயாதி அந்த கிணத்துக்குள்ளேந்து அழுகை குரல் கேட்டுட்டு எட்டி பார்த்தார். உள்ளுக்குள்ள அழகியான ஒரு யுவதி വസ്ത്രങ്ങളൊന്നും പൊട്ടുക്കാതയ്ക്ക് പൂർണ്ണ നഗ്നയായിട്ട് ഇപ്പിടി അഴറാ. கையில இருக்கிற உத்தரியத்தை நீட்டி கொடுத்துண்டு தேவயானிய கிணத்துக்குள்ளேந்து மேல தூக்கி விட்டார் யயாதி ராஜா. அதுக்கப்புறம் தன்னோட வஸ்திரத்தை அவளுக்கு உடுத்திக்கிறதுக்கும் கொடுத்தார். தேவயானி சொன்னா, என்னோடு நഗ്നതയെ பார்த்த ஒரே புருஷன் நீங்களாக்கும், என்னோட கையை பிடிச்சு எனக்கு வஸ்திரதானம் செஞ்ச நீங்கள் இன்னேலேந்து என்னோடு கணவருமாக்கும் அப்படின்னு யயாதி கிட்ட சொன்னா தேவயானி. யயாதி சொன்னார், நீ சொல்றதெல்லாம் சரிதான். പ്രാക്ടിക്കലായിട്ട് ചിന്തന പണി പാത്താ ഉനക്ക് ഭർത്താവായിട്ട് എനിക്ക് വര മുടിയുമാന്ന് தெரியாது. കാരണം ഞാൻ ക്ഷത്രിയനാക്കും, നീ ബ്രാഹ്മണ പുത്രിയാക്കും. உன்னோடு அப்பாவான சுக்கராச்சாரியர் சம்மதிச்சானா நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யயாதி திரும்ப தன்னோட ராஜ்யத்துக்கு போனார். தேவயானி அப்பா கிட்ட போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொன்னா. அழுதுண்டு சொன்னா, இப்படி எல்லாம் நடந்தது அப்பா, கிணத்துக்குள்ள விழுந்து பயந்து போயிட்டு என்னை காப்பாத்தின அந்த ராஜகுமாரன் அல்லாதக்கு வேற யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்கவும் மாட்டேன். விஷபர்வா அப்படிங்கிற இந்த ராஜாவோடு கொட்டாரத்துல சர்மிஷ்டையோடு சொல்படியில நடக்கிறதுக்கு எனக்கு சாத்தியமில்லை, நமக்கு இந்த ராஜ்யத்திலிருந்து போகலாம் அப்படின்னு அப்பா கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணினா தேவயானி. குலகுருவான சுக்கராச்சாரியர், பிருகுவோடு புத்திரனாக்கும் சுக்கராச்சாரியர். அந்த சுக்கராச்சாரியர் அசுரகுலத்தோடு ஆச்சாரியனாக்கும். புத்திரியான தேவயானியோடு கூடிட்டு ராஜ்யம் விட்டு போகலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணினத ராஜா தெரிஞ்சுண்டார். சத்ருக்களை ஜெயிக்கிறதுக்கு சுக்கராச்சாரியரோடு ஹெல்ப் இல்லாதக்கு சாத்தியமில்லை அப்படிங்கிறத ராஜா நன்னா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கார். புத்திரியான சர்மிஷ்டையோடு பிரவൃத்திகள் குருவை வேதனைப்படுத்தி இருந்தானா, அதுக்கு குரு மன்னிக்கணும் அப்படின்னு மன்னிப்பு கேட்டார். குருவான சுக்கராச்சாரியர்கிட்டையும் குருபுத்திரியான தேவயானிகிட்டையும் மன்னிப்பு கேட்டார் விஷபர்வா அப்படிங்கிற ராஜா. ராஜ்யம் விட்டு போகக்கூடாது அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணார். பிரம்மச்சரியாவிரதம் അനുഷ്ഠിച്ചിട്ട് 1000 വർഷക്കാലം சர்மிஷ்டை அவளோட தோழிகளோடு கூட எனக்கு அடிமையாயிட்டு தாசியாயிட்டு இருப்பள் அப்படின்னு எனக்கு மன்னிப்பு கொடுக்கலாம் அப்படின்னு தேவயானி சம்மதிச்சா. ராஜா அதுக்கு ஒத்துண்டார். அந்நேலேந்து சர்மிஷ்டை தேவயானியோட தாசி ஆயிட்டு இருந்தார். அப்படி இருக்கிறத ஒரு நாளைக்கு யயாதி அங்க வந்தார். அவரு சொன்ன வாக்கை காப்பாத்தினார். நான் போயிட்டு மறுபடியும் திரும்பி வரேன், அதுக்குள்ள உன்னோட அப்பா கிட்ட
இந்த விஷயங்களையெல்லாம் சொல்லி பர்மிஷன் வாங்கி வச்சானா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாக்கும் அவரு அன்னைக்கு போயிருந்தது. இப்ப திரும்பி வந்தார். ശുക്രാചാര്യരും யயாதி ராஜாவுமா பரஸ்பரம் ஆலோசனை பண்ணினா. பிராமண ஜாதியில இருக்கிற ஒரு ஸ்திரீய, சத்திரிய ஜாதியில இருக்கிற புருஷன் திருமணம் பண்ணிக்க கூடாதுதான். இருந்தா கூட உயர்ந்த பிராமண ஜாதியில இருக்கிற ஸ்திரீ தாழ்ந்த ஜாதியில இருக்கிற புருஷனை நேசிச்சானா. அவா தம்மில இருக்கிற விவாகம் நிஷித்தம் இல்லை அப்படின்னு சுக்ராச்சாரியர் சொன்னார். அதனால பிராமண ஸ்திரீயான தேவயானியும் க்ஷத்ரியனான யயாதியும் തമ്മിൽ ശുക്രാചാര്യർ സിമ്പിളായിട്ട് കല്യാണത്തെ നടത്തി കൊടുത്താർ. ദാസിயான ശർമിഷ്ഠയും ശർമിഷ്ഠയോട് തോഴികളും ദേവയാനിയോട് കൂടെ യയാതിയോട് രാജകൊട്ടാരത്തേക്ക് പോന. 1000 വർഷം ദാസിയായിട്ട് വാഴണം എന്നല്ലവോ ദേവയാനി ചൊല്ലിയിരിക്കാം. அப்போ தேவயானி எங்கெல்லாம் போறாளோ அங்கெல்லாம் இந்த சர்மிஷ்டையும் போவள். அங்க யயாதியோட ராஜதானியில அந்தப்புறத்திலிருந்து கொஞ்சம் தூரமா ஒதுங்கின ஒரு இடத்துல சர்மிஷ்டைக்கு வசிக்கிறதுக்கு வீடு ரெடி பண்ணி கொடுத்தான். பகல் முழுவன் ദേവയാനിയെ ശുശ്രൂഷിച്ചിന്റെ രാജകൊട്ടാരത്തിലെയും രാത്രി ശർമിഷ്ഠയ്ക്ക് കൊടുത്ത വാസസ്ഥാനത്തിലെയുമായിട്ട് ശർമിഷ്ഠை வாழ்ந்தா. வருஷங்கள் இப்படி கடந்து போச்சு. தேவயானிக்கு யது அப்படினும் துர்வசு அப்படினும் പേരിരിக்கிற 2 പുത്രர்கள் ജനിച്ചാ. യദുവോട് വംശപരമ്പരയാക്കും യദുവംശം. യദുവംശത്തിലെയാക്കും ഭഗവാൻ ശ്രീകൃഷ്ണൻ അവതാരം பண்ணினது. யதுவம்சத்திலே இருக்கிறவாளாக்கும் யாதவர்கள். ശർമിഷ്ഠയ്ക്ക് കൊടുത്ത ഗൃഹത്തിലെ നിത്യ ബ്രഹ്മചാരിയായിട്ട് കല്യാണം பண்ணிக்காதக்கு ശർമിഷ്ഠை வாழ்ந்தா. தன்னோட நிலைமையை நினைச்சு நினைச்சு ശർമിഷ്ഠയ്ക്ക് சங்கடம் இப்படி வந்துட்டே இருந்தது. ராஜபுத்திரியான நான் தாசியாயிட்டு இவளுக்கு சேவனம் பண்றேன். என்னோடு இந்த அவஸ்தையை நினைச்சு எனக்கு அழுகையா வரது. ശർമിഷ്ഠை யயாதி அப்படிங்கிற தேவயானியோடு கணவரான ராஜாவோடு மனசுல ஸ்தானம் பிடிக்கிறதுக்காயிட்டு நன்னா அழகா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அட்ராக்ட் பண்ணினா. நான் இப்படி இருந்தா சரிப்பட்டு வராது. அதனால எனக்கும் நன்னா வாழத்தான் வேணும் அப்படின்னு நினைச்சுண்டு அவள் அந்த ராஜாவையே மயக்கினா. എന്നിട്ട് യയാതിയുമായിട്ട് കൂടി ചേർന്നാ. அப்படி ശർമിഷ്ഠയ്ക്ക് കാലക്രമത്തിലെ ദ്രുഹു, അനുദ്രുഹു, പൂരു இப்படின்னு 3 புத்திரர்கள் உண்டானா. உனக்கு எப்படியாக்கம் கல்யாணமாகாக்கி புத்திரர்கள் உண்டாச்சு அப்படின்னு தேவயானி கேட்டோன்னே திவ்ய கந்தர்வ ஸ்பர்ஷத்தாலேயாக்கும் குழந்தை ஜெனிச்சுது அப்படின்னு ശർമിഷ്ഠை பொய் சொன்னா. தேவயானி அத ஆரம்பத்திலெல்லாம் நம்பினா. இருந்தாலும் அதுக்கப்புறமா உண்மை ஸ்திதி தெரிஞ்சோன தேவயானி கோபத்தால ஜொலிச்சா. சரீரத்திலே இருக்கிற எல்லா அலங்கார பொருள்களையும் அவுத்து தூக்கி வீசினா. கணவர்கிட்ட சொன்னா, இனி நீங்க 2 பேருமா வாழ்ந்துக்குங்கோ, நான் இதா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவான சுக்ராச்சாரியர்கிட்ட தேவயானி ஓடி போனா. சுக்ராச்சாரியர் புத்திரிக்கு வந்து சேர்ந்த அவஸ்தையை நினைச்சு புத்திரிகிட்ட இருக்கிற பாசத்தால யயாதிய சபிச்சார். ஒரு ராஜாவா இருக்கிற ஒருத்தரை சபிக்க கூடாதுதான்.
இருந்தா கூட அந்த புத்திரி கிட்ட இருக்கிற ஸ்நேகத்தால சபிச்சுட்டார். காம விசாரத்தால நீ ஸ்வயம் மறந்து சத்தியவும் தர்மவும் மறந்துட்டாய். அதனால இனிமேல் காமம் உனக்கு உண்டாகவே செய்யாத அளவுக்கு உனக்கு வார்த்தக்கியம் அனுபவிக்கட்டும். சரீரத்துல இனி உனக்கு தெம்பு இருக்காது. உன்னை பார்க்கறதுக்கு அருவருப்பா இருக்கிற அளவுக்கு உனக்கு ஒரு வார்த்தக்கியம் வரட்டும். உன்னோட சரீரம் முழுவதும் ஜராநரகள் பாதிக்கட்டும் அப்படின்னு சுக்ராச்சாரியார் யயாதிய சபிச்சார். யயாதி தன்னோடு தவற உணர்ந்து மன்னிப்பு சொன்னார். என்ன ஆக்கிரகிச்ச அழகிய நான் பிராபிச்சது எப்படி தவறாகும்? சாபமோட்சம் தரணமே. நான் செஞ்ச பிரவൃத்திகளாக்கும் உங்களை நோகடிச்சிருக்கு, அதனால சாபமோചനം தரணம். சுக்ராச்சாரியார் பரிகாரம் நிர்தேசிச்சார். யயாதி, நான் சொல்றத கேளுங்கோ. உங்களுக்கு இப்ப மொத்தமா ஒரு 5 புத்திரர்களாக்கம் உள்ளது. உங்களோட புத்திரர்களில் ஆராதும் ஒரு புத்திரன் உங்களோடு இந்த வார்த்தக்ய அவஸ்தைய உங்ககிட்டேந்து வரமாயிட்டு സ്വീകരിച്ചാனா, உங்ககிட்டேந்து தானமாயிட்டு സ്വീകരിച്ചാனா, நீங்கள் பழையபடி யௌவன அவஸ்தைய பிராபிப்ப. ராஜாவான உங்களை புத்திரி கிட்ட இருக்கிற ஸ்நேகத்தாலேயாக்கும் நானும் சபிச்சிட்டேன். புத்திரிய சுக்ராச்சாரியர் அதுக்கப்புறமா கொஞ்சம் திட்டவும் செஞ்சார். உன்னோடு கணவரை நீ உபேட்சிக்க கூடாதா இருந்தது. சந்திரவம்சத்துக்கே ஒன்னால பேருதோஷம் இதா வந்திருக்கு. இங்க என்னோடு கூட வசிக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். கல்யாணமானா கணவரோடு கூட தான் வசிக்கணும். ஒரு குருவான நான் ஒன்ன நேர்வழியில நடத்தலைனா சரிப்பட்டு வராது. அதனால கணவரோடு கூட போய் வாழ்ந்துக்கோ. தேவயானி பர்த்திரு கிரகத்துக்கு திரும்பி வந்தா. அந்த புறத்துல தன்னோடு இடத்துல தினராத்திரங்களை கழிச்சு கூட்டினா. கண்ணுகளெல்லாம் குழிஞ்சு, கன்னங்களெல்லாம் ஒட்டி, பல்லுகளெல்லாம் இல்லாத സർവ ശരീരഭാഗങ്ങളും ജര ബാധിച്ച്, വാർദ്ധക്യം ബാധിച്ച്, തലമുടികളും താടിരോമങ്ങളും മീശരോമങ്ങളും എല്ലാം വെഞ്ചാമരം മാതിരി വെളവെളേന് വെളുത്ത് നരബാധിച്ച് விருத்தரூபத்தில் இருக்கிற கணவர். அப்படி இருக்கிற கணவரான யயாதியை பார்த்து தேவயானிக்கு சங்கடம் ரொம்ப ரொம்ப வந்தது. அது பார்க்கறதுக்கு திராணி இல்லாதக்கி, வெளியிலேயே வராதக்கி அந்த புறத்துல தன்னந்தனியா வசிச்சா. சர்மிஷ்டையாக்கும் யயாதிய உத்தம தர்ம பத்னி மாதிரி சுശ്രൂഷை பண்ணினா. யயாதி தன்னுடைய எல்லா புத்திரர்களையும் ஒவ்வொருத்தராயிட்டு கூப்பிட்டு, என்னோட வார்த்தக்கியத்தை வாங்கிக்கிறையா அப்படின்னு கேட்கலான்னு முடிவு பண்ணினார். அவர் ஒரு நாளைக்கு தன்னோட மூத்த புத்திரனான யதுவை கூப்பிட்டு பக்கத்துல வருத்தினார். புத்திரா யது, நீ என்னோட வார்த்தக்கியத்தை സ്വീകരിച്ച് உன்னோட யௌவனத்தை எனக்கு தருவியா? அச்சச்சோ முடியாதப்பா அப்படின்னு சொல்லிட்டான் யது. ரெண்டாவது புத்திரன் துர்வசுவை கேட்டார். துர்வசுவும் முடியாதுன்னு சொன்னோன மூணாவது புத்திரன் துருகுவை கேட்டார். முடியாதுன்னு தான் ரிப்ளை இருந்தது. நாலாவது புத்திரன் அனுத்ருகுவ கூப்பிட்டு கேட்டோன முடியாதுன்னு சொன்னது மட்டும் இல்லை, கிண்டல் பண்ணவும் செஞ்சாச்சு. இந்த வயசாங்காலத்துல அப்பாவுக்கு யௌவனம் ஆகிரகிச்சது சரியாக்குமா?
நாங்களெல்லாம் குழந்தைகள் அல்லவா, எங்களுக்கல்லவா யௌவன பிராயம் வேண்டது, நாங்களெல்லாம் வயசாயிட்டு நீங்கள் யௌவனமாயிட்டு நடக்கணுமா இப்படின்னு எல்லாம் கேட்டு பரிகாசம் பண்ணி சிரிச்சோன கடைசி புத்திரனான புருவை கூப்பிட்டு கேட்கறதுக்கான தைரியம் யயாதிக்கு உண்டாகலை. அதனால 5வது புத்திரனான புருவை கூப்பிட்டு என்னோட வார்த்தக்கியத்தை வாங்கிக்கிறியா அப்படின்னு அவர் கேட்கவே இல்லை. ஷர்மிஷ்டை ஒரு நாளைக்கு புத்திரனான புருவை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு சங்கடப்பட்டா. உன்னோட அப்பாவோடு இந்த துக்கத்துக்கு இந்த வார்த்தக்கியத்துக்கு காரணம் நம்மளாக்கும். உன்னோட அப்பாவுக்கு എന്നിലെ നിങ്ങൾ 3 പുത്രர்கள் ജനിച്ചതാക്കും. இந்த நிலைமைக்கெல்லாம் காரணமாச்சு. அம்மாவுக்கு துக்கம் தாங்க முடியலை குழந்தை அப்படின்னு சொல்லி சங்கடப்பட்டா. அவ்வளவுதான். நீ அப்பாவோடு வார்த்தக்கியத்தை வாங்கிக்கோன்னொന്നും அந்த அம்மை சொல்லவே இல்லை. സ്വയം സങ്കടപ്പെട്ടதை பார்த்தோன்னே புத்திரனான புரு உடனடியா சொன்ன, அம்மா சங்கடப்படவே வேண்டாம், நான் அப்பாவோட வார்த்தக்கியத்தை സ്വീകരിച്ച് என்னோட யௌவனத்தை அப்பாவுக்கு கொடுக்கிறேன், அம்மை அழ வேண்டாம் அப்படின்னு. புத்திரன் பிதாவோடு ஆக்ரஹத்தை சாதிச்சு கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டவனாக்கும். நான் என்னோட கடமையை செய்யறேன் அப்படின்னு புரு സ്വയമായിട്ട് சொன்னார். എന്നിട്ട് அப்பாவுக்கு முன்னால போய் நின்னார். அப்பா அப்படின்னு கூப்பிட்டா. அப்பாவான யயாதி புத்திரனை பாசத்தோடு கூட்டிட்டு, புத்திரா புரு நீயா வந்திருக்காய் அப்படின்னு கேட்டார். எന്നുവെച്ചാ கண்ணொന്നും കാണறதில்ல, இப்போ காதும் கொஞ்சம் கம்மியா தான் கேட்கறது. அதனால வந்திருக்கிறது ஆராக்கும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு வேண்டிட்டாக்கும் கேட்டது. அப்போ புரு சொன்ன, நான் தான் அப்பா, உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே என்ன, நான் தான் தான் வந்திருக்கேன், உங்களோட வார்த்தக்கியத்தை സ്വീകരിച്ച് உங்களுக்கு யௌவனத்தை கொடுக்கறதுக்கு நான் இதா வந்திருக்கேன் அப்படின்னு புரு சொன்னார். யயாதிக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. யயாதி புத்திரனை நீ நன்னா இரு குழந்தை அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணினார். யயாதி புத்திரனோடு யௌவனத்தை സ്വീകരിச்சார். புத்திரனுக்கு தன்னோட வார்த்தக்கியத்தை அந்த ஜரைய கொடுத்தார். புத்திரனான புரு ஜரைய സ്വീകരിச்சார். அதாக்கும் நம்ம இந்த ஸ்லோகத்துல பார்த்தோம், ஜரைய புரு திருமணம் பண்ணிண்டார் அப்படின்னு. ஜரைக்கு ரொம்ப சந்தோஷமும் ஆச்சு. ஜரை கேட்காமையே ஜரைய திருமணம் பண்ணிண்ட அந்த புருவை ரொம்ப ரெஸ்பெக்டோடு கூடி பார்த்தா ஜரை. விருத்தனான புத்திரனை அந்த புருவை ஷர்மிஷ்டை நன்னா சுശ്രൂஷை பண்ணினா. யயாதி ரொம்ப காலம் திகட்ட சர்வ சௌபாகியங்களும் அனுபவிச்சு எல்லா சௌபாகியங்களுக்கும் போரும் போரும்னு சொல்லற அளவுக்கு ஒரு விரக்தி பாவம் வர அளவுக்கு அனுபவிச்சார். அதுக்கப்புறமா யயாதி புருவுக்கு யௌவனத்தை திரும்ப கொடுத்தார். புருகிட்டேந்து வார்த்தக்கியத்தை திருப்பி வாங்கிண்டார். அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணாத்த புருவோடு 4 அண்ணாக்களையும் அப்பாவான யயாதி ராஜத்துவம் கொடுக்கவும் இல்லை, ராஜ சின்னமும் அவளுக்கு யயாதி கொடுக்கலை. அவளுக்கும் அவளோட சந்ததி பரம்பரைகளுக்கும் ராஜ அதிகாரம் இல்லை அப்படின்னு அவரு ஆജ്ഞை புறப்படுவிச்சார். 5வது புத்திரனான கடைசி புத்திரனான புருவை சக்கரவர்த்தியாயிட்டு பட்டாபிஷேகம் பண்ணினார். இப்படி சக்கரவர்த்தியாயிட்டு அந்த ஸ்தானத்துல உட்கார்ந்துக்கிறதுக்கான தகுதி அந்த புருவுக்கு வந்தது ஜரை அப்படிங்கிற இந்த காலத்தோடு புத்திரியாலே ஆக்கும்.
அதையாக்கும் நம்ம இங்க பார்த்தோம். புரு சக்கரவர்த்தியாயிட்டு பட்டாபிஷேகம் செய்யப்பட்டார். சந்திரவம்சத்துல சிரேஷ்டனான ராஜாவாயிட்டு புரு உட்கார்ந்தார். அங்கேந்தாக்கும் புருவம்சம் அப்படிங்கிறது உண்டாச்சு. புருவோடு மனைவியோடு பேரு கௌசல்யை. யதுவோடு வம்சத்தில் இருக்கிறவாளாக்கும் யாதவர்கள், துர்வசுவோடு வம்ச பரம்பரைகளாக்கும் யவனர்கள், துருஹு அப்படிங்கிற புத்திரனோடு வம்ச பரம்பரைகளாக்கும் போஜர்கள், அனுத்ரு அப்படிங்கிற யயாதியோடு புத்திர பரம்பரைகளாக்கும் மிளேச்ச ஜாதிகள். புருவோடு 18வது தலைமுறையில இருக்கிற ராஜாவாக்கும் சிரேஷ்டனான பரதன். அந்த பரதன் காரணமாயிட்டாக்கும் பாரதம் அப்படிங்கிற பேரே உண்டாச்சு. இப்படி சொல்லிண்டே போலாம்.